சாம்பியன்ஸ் வெல்கம் டு HVதா. நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இருந்து ட்ரைன் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நீங்க 3 டாபிக்ல இருந்து क्वेश्चंस எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்ப்பா. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ப்பா. இந்த 3 டாபிக்லயும் இருக்க क्वेश्चंस எல்லாம் எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இது பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் இந்த 3 எக்ஸாமுமே ஈக்குவல் தான்ப்பா. எஸ்எஸ்சி ரயில்வேஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனா பேங்க் எக்ஸாமுக்கும் இந்த டாபிக் உண்டு. பேங்க் எக்ஸாமுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி 4 எக்ஸாமே கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்குது. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7530090369 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. உங்களை மேத்ஸில் பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிடுவேன்ப்பா. ஓகே, இதில் மொத்தம் 2 4 6 8 10 டாப்பிக்காக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்ப்பா. இந்த 10 டாப்பிக்கில் லாஸ்ட்டு 3 டாபிக் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது ட்ரெயின் வர்சஸ் 2 மூவிங் பர்சன். மூவிங் பர்சன்னா ஒன்று வாக்கிங்கில் இருப்பாங்க, இல்லை ரன்னிங்கில் இருப்பாங்க, ஜாகிங்கில் இருப்பாங்க. 2 பர்சன் இருப்பாங்க, ஒரு ட்ரெயின் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. A train crosses 2 cyclists in same direction in 12 seconds and 15 seconds respectively. 2 சைக்கிளிஸ்டோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. சரி, 2 சைக்கிளிஸ்ட்டை ட்ரெயின் கிராஸ் பண்ணுற டைம் கொடுத்துருக்காங்க 12 செகண்ட்ஸ் அண்ட் 15 செகண்ட்ஸ்னு. 2 பேருமே சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் சைக்கிளிஸ்ட் ஆர் 18 km/h அண்ட் 21 km/h ரெஸ்பெக்டிவ்லி. லென்த் ஆஃப் ட்ரெயினோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. இப்போது 2 பர்சனும் ட்ரெயினும் பர்சனும் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் அண்டு ஒரு பர்சன், நெக்ஸ்ட் ட்ரெயின் அண்டு செகண்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 12 செகண்ட்ஸு, செகண்ட் பர்சனுக்கு 15 செகண்ட்ஸ்னு டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் சைக்கிளிஸ்ட், ஃபர்ஸ்ட் பர்சன் 18 km/h, செகண்ட் பர்சன் 21 km/h. இப்போது நம்மளுக்கு ட்ரெயினோட லென்த்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயினும் சைக்கிளிஸ்ட்டும் இருக்குது. சைக்கிளிஸ்ட் அப்படிங்கிறது சிங்கிள் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இங்கே டிஸ்டன்ஸுக்கு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ட்ரெயின் அண்டு சைக்கிளிஸ்ட்டு தான். சைக்கிளிஸ்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இங்கேயும் டிஸ்டன்ஸுக்கு பதிலாக ட்ரெயினோட டிஸ்டன்ஸை தான் எடுத்துக்கணும். இப்போது 2 இதுலையுமே பாருங்கள், இங்கேயும் ட்ரெயினோட லென்த்து தான் வருது, இங்கேயும் ட்ரெயினோட லென்த்து தான் வருது. கொஸ்டின்லையும் ஒரே ட்ரெயின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டிஸ்டன்ஸ் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா 2 வேல்யூவை ஈக்குவல் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். 2 ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் யூஸ் பண்ணணும். இப்போது ட்ரெயினும் சைக்கிளிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. சைக்கிளிஸ்ட்டும் மூவிங்கில் தான் இருக்காங்க, ட்ரெயினும் மூவிங்கில் தான் இருக்குது. ஸோ மூவிங்கில் இருக்கிறதுனால இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீட் யூஸ் பண்ணணும். ஓகே, 2 பேரும் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்களா? சேம் டைரக்ஷனாக இருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடில் ஸ்பீட் ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்ததுன்னா ஸ்பீட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா மாடுலஸ் போட்டுக்கணும். ஆர் S1 டிஃபரன்ஸ் S2ன்னு எடுத்துக்கணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, இப்போது டிஸ்டன்ஸ் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிடலாமா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் ஸ்பீட் இன்டூ டைம். ட்ரெயினோட ஸ்பீடு கொடுக்கல, ஸோ ட்ரெயினோட ஸ்பீடை எக்ஸ் km/hன்னு எடுத்துக்கலாம். எல்லாமே km/hல தான் இருக்குது. ஸோ ட்ரெயினோட ஸ்பீடை எக்ஸ் km/hன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் 1 அண்டு ஃபர்ஸ்ட் பர்சன் ரிலேட்டிவ் ஸ்பீடை மைனஸ் பண்ணும். ட்ரெயினோட ஸ்பீடு எக்ஸு, பர்சனோட ஸ்பீடு 18. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 18. டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்குது. இப்போ ஸ்பீடு மீட்டர்/செகண்டில் வரணும். கீழே எழுதிக்கலாம்.
டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருந்ததுன்னா டைம் செகண்ட்ஸில் வரணும், ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்டில் வரணும். கிலோமீட்டர் பெர் ஹவர் இருந்ததுன்னா அதை மீட்டர் பெர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போது இது கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இருக்குது. மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5/18 which is equal to, இது ஸ்பீடு தானே எழுதியிருக்கோம், இன்னும் டைம் இருக்குதுல்ல. ஃபர்ஸ்ட் பர்சனை கிராஸ் பண்ணுறதுக்கு 12 செகண்ட்ஸ் ஆகுது, டைம் 12. டிஸ்டன்ஸை தான் ஈக்குவல் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பர்சனோட ஸ்பீடு 21. ஸோ எக்ஸ் மைனஸ் 21. இப்போது ட்ரெயினோட ஸ்பீடை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், பர்சனோட ஸ்பீடை 18 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன் நம்ம எக்ஸ் மைனஸ் 8ன்னு போடுறோம்? 18 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டால் என்ன? ட்ரெயினோட ஸ்பீடு எப்போவுமே சைக்கிளிஸ்டோட ஸ்பீடை விட அதிகமாக தான் இருக்கும். எப்போவுமே ஃபஸ்ட்டு வேல்யூ பாசிட்டிவ் அதிகமாக இருந்தால் தான் ஆன்சர் பாசிட்டிவில் வரும். ஸ்பீடு எப்போவுமே ஆன்சர் எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவில் தான் வரும். இப்போது யாராவது நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் வந்தீங்கன்னு கேட்டாங்கன்னா 20 கிலோமீட்டர் பெர் ஹவர், 40 கிலோமீட்டர் பெர் ஹவர், 80 கிலோமீட்டர் பெர் ஹவர், இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் சொல்லுவீங்க. எப்போவுமே -20 கிலோமீட்டரில் வந்தேன், -40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் வந்தேன், அந்த மாதிரிலாம் எங்கேயுமே டினோட் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்பீடு எப்போவுமே பாசிட்டிவில் வரணும். பாசிட்டிவில் வரணும்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணும்போது தான் ஆன்சர் பாசிட்டிவில் வரும். மேன் ஸ்பீடை விட ட்ரெயினோட ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவும் கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இருக்குது. மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18, டைம் 15 செகண்ட்ஸ். இப்போ காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். 5/18, 5/18. நெக்ஸ்ட்டு 4 × 3, 5 × 3. வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. 4x மைனஸ் 72 ஈக்குவல் டு 5x மைனஸ் 105. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 105 இந்த பக்கம் வந்ததுன்னா 105 மைனஸ் 72ன்னு வரும். இப்போது எக்ஸோட வேல்யூ 33. ஓகே, இந்த 33 அப்படிங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெயினோட ஸ்பீடை தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஸோ இந்த 33 அப்படிங்கிறது ட்ரெயினோட ஸ்பீடு. இப்போ நம்ம ட்ரெயினோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரெயினோட லென்த்து மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுவும் ட்ரெயினோட லென்த்து தான், இதுவும் ட்ரெயினோட லென்த்து தான். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாமா? 33 மைனஸ் 18, 33 மைனஸ் 20, 13, 13 + 2 15. இது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. இதை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18, டைம் 12 செகண்ட்ஸ். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோன்னா 2 × 6, 3 × 6, 5 × 3. 5 × 5 25, 25 டபுள் பண்ணிங்கன்னா 50 மீட்டர் இஸ் ஆன்சர்ப்பா. ஆப்ஷன் சி 50 மீட்டர். ஓகே, next one. A train passes two persons walking with the speed of 5 meter per second and 10 meter per second in 6 seconds and 5 seconds respectively. Both persons are walking in opposite direction. ட்ரெயினுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின். சேம் கொஸ்டின்ப்பா. போன கொஸ்டினில் சேம் டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சேம் டைரக்ஷனாக இருந்தால் ஸ்பீட் ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்ததுன்னா ஸ்பீட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாலாம் எடுத்து எழுதிடலாமா? ட்ரெயினும் மேனுக்கும் கொடுத்துருக்காங்க.
train and man. Next train and இது first man, இது second man. man அப்படிங்கிறது சிங்கிள் பாயிண்ட் ஆப்ஜெக்ட். சிங்கிள் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. சிங்கிள் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு டிஸ்டன்ஸை 0ன்னு எடுத்துக்கணும். சிங்கிள் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னா மேன், போல், ட்ரீ, இந்த மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட்ல இருக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸு ட்ரெயினுக்கும் மேனுக்கும்னா மேனுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரெயினோட லென்த்து மட்டும்தான் வரும். இங்கேயும் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் லென்த்து மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு. ஃபஸ்ட் பர்சன் 5 மீட்டர் per செகண்ட், செகண்ட் பர்சன் 10 மீட்டர் per செகண்ட், ஃபஸ்ட் பர்சன் 6 seconds, செகண்ட் பர்சன் 5 seconds டைம். ஓகே, இப்போவும் பாருங்க, இங்கேயும் டிஸ்டன்ஸ் ட்ரெயினோட லென்த்து தான். ஸோ இங்கேயும் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். 2 person வாக்கிங்னு இருக்குது. வாக்கிங்னா மூவிங்கில் இருக்காங்க. 2 person மூவிங்கில் இருக்காங்க, ட்ரெயினும் மூவிங்கில் இருக்குது. ஓ, இங்கேயும் 2 ஆப்ஜெக்டும் மூவிங்கில் தான் இருக்குது, இங்கேயும் 2 ஆப்ஜெக்டும் மூவிங்கில் தான் இருக்குது. 2 ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் யூஸ் பண்ணணும். அதுவும் இங்கே ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவிங்கில் இருக்குது. ஸோ ஸ்பீட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். இங்கேயும் ட்ரெயின் ஸ்பீட் கொடுக்கல, ட்ரெயின் ஸ்பீடை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மேனோட ஸ்பீடை விட ட்ரெயினோட ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஆட் பண்ண தான் போகிறோம். 2 + 3ன்னு எடுத்தீங்கனாலும் 3 + 2னாலோ ரெண்டுமே ஆன்சர் 5ன்னு தான் வரும். ஸோ ஆட் பண்ணும்போது எதை வேணால் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஆனால் மைனஸ் பண்ணும்போது பெரிய வேல்யூ தான் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ ட்ரெயினோட ஸ்பீடு தான் ஃபஸ்ட்டு போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு எக்ஸு, பர்சனோட ஸ்பீடு 5, டைம் 6 செகண்ட்ஸு. இதுலேயும் ஸ்பீடு இங்கே மீட்டர் per செகண்டில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸை நம்ம மீட்டர் per செகண்ட்லேயே எடுத்துக்கலாம். ஓகே, டைம் 6 seconds, which is equal to x minus 10 into 5. Okay, so 6x minus 30 equal to 5x minus 50. Okay, so 5x இந்த பக்கம் வந்ததுன்னா 6x minus 5x xன்னு வரும். add opposite directionல 50 minus 30 20. 20 மீட்டர் per செகண்ட் பா. ட்ரெயினோட ஸ்பீடு 20. இப்போ நம்மளுக்கு ட்ரெயினோட லென்த்து தான் கேட்டிருக்காங்க. ஏன் ப்ளஸ் போட்டோம்னா ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு ஸ்பீட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, இதுவும் ட்ரெயினோட லென்த்து தான், இதுவும் ட்ரெயினோட லென்த்து தான். இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலையுமே ட்ரெயினோட லென்த்து தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒன் 20 + 5 into 6. 20 + 5 25. 25 into 6 150 meter. Option B is your answer pa. Okay.
Next one, a train overtakes two persons walking along a railway track. ரெண்டு பர்சன் வாக்கிங், அப்போ மூவிங்கில் இருக்காங்க. The first person walks at 7.2 km per hour. The other person walks at 12.6 km per hour. The train needs 6.6 seconds and 13.2 seconds respectively to overtake them. முன்னாடி இருந்தால் அதே கொஸ்டின் தான்ப்பா. முன்னாடி வந்து வேல்யூஸ் வந்து ரவுண்டட் வேல்யூஸாக இருந்தது, இப்போ டெசிமலில் இருக்குது, அவ்வளோதான். What is the speed of the train if both the person are walking in the same direction as the train? ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ சேம் டைரக்ஷனாக இருந்ததுன்னா ஸ்பீட் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு பெரிய வேல்யூ தான் போடணும். S1 greater than S2. ஃபஸ்ட்டு ட்ரெயின் அண்டு மேன் 1, ட்ரெயின் அண்டு மேன் 2. ஃபஸ்ட் பர்சனோட ஸ்பீடு 7.2. km per hour. மேன் 2ஓட ஸ்பீடு 12.6 km per hour. நெக்ஸ்ட் டைம் 6.6 seconds. இங்கே டைம் 13.2 seconds. கிவன் டேட்டா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான்ப்பா நான் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சம் போடும்போதெல்லாம் டேரெக்டாக கேல்குலேஷன்லேருந்தே வந்துடலாம். ஓகே, ட்ரெயின் அண்டு மேன்னா டிஸ்டன்ஸ் ட்ரெயினோட லென்த்து தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ட்ரெயின் அண்டு மேன், ஸோ டிஸ்டன்ஸ் ட்ரெயினோட லென்த்து மட்டும் தான் எடுத்துக்கணும். இங்கேயும் ரெண்டு இடத்துலையுமே ட்ரெயினோட லென்த்து தான் ஈக்குவலாக இருக்குது, ஸோ டிஸ்டன்ஸை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியாது, இங்கே எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது, ஸோ ட்ரெயினோட ஸ்பீடை x km per hourன்னு எடுத்துக்கலாம். 7.2 ஃபஸ்ட் பர்சன், ஸோ எக்ஸ் மைனஸ் சேம் டைரக்ஷன் தானே கொடுத்துருக்காங்க, சேம் டைரக்ஷன்னா ஸ்பீட் ரெண்டையும் மைனஸ் பண்ணும். ஆன்சர்லாம் எல்லாம் கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இருக்குது, ஆனால் இங்கே டைம் செகண்ட்ஸில் இருக்குது. ஒன்று டைமை ஹவர்ஸுக்கு மாற்றணும், இல்லைன்னா ஸ்பீடை செகண்ட்ஸுக்கு மாற்றணும். ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. 7.2 அப்படிங்கிறது 18ஓட மல்டிபிள் தான், 12.6ம் 18ஓட மல்டிபிள் தான். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டு கன்வெர்ட் பண்ணோம்னா கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை ரெண்டு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படியே இருக்கட்டும், டைமை ஹவர்ஸுக்கு மாற்றலாம். 6.6 செகண்ட்ஸ்ன்னு இருக்குதா, செகண்ட்ஸை ஹவர்ஸுக்கு மாற்றுறதுக்கு 3600ல் டிவைட் பண்ணணும். செகண்ட்ஸை மினிட்ஸுக்கு மாற்றுறதுக்கு 60ல் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மினிட்ஸை ஹவர்ஸுக்கு மாற்றுறதுக்கு மறுபடியும் ஒரு 60ல் டிவைட் பண்ணணும். ஸோ டோட்டலாக 3600ல் டிவைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரெயினோட ஸ்பீடு எக்ஸு, செகண்ட் பர்சனோட ஸ்பீடு 12.6, எக்ஸ் மைனஸ் 12.6 டைம் 13.2 செகண்ட்ஸு, 13.2 by 3600. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். 6.6 டபுள் பண்ணிங்கன்னா 13.2ன்னு வரும். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. x minus 7.2 equal to 2x minus 24, 12, 252.
எக்ஸோட வேல்யூ 25லேருந்து 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 18 கிலோமீட்டர் பெர் ஹவரில் எடுத்திருக்கோம். ஸோ 18 கிலோமீட்டர் பெர் ஹவர் இஸ் ஆன்சர்ப்பா. ஆப்ஷன் பி. இது ஒரு மெத்தடு. இப்போது கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றிக்கலாம். கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5/18 மல்டிபிள் பண்ணும். ஃபஸ்ட்டு 7.2 இருக்குது. 7.2 இன்ட்டு 5/18. 18 கேன்சல் பண்ணிங்கன்னா 0.4ன்னு வரும். 0.4 இன்ட்டு 5 2. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் பர்சனுக்கு 2 மீட்டர் per செகண்ட். செகண்ட் பர்சன் 12.6 இன்ட்டு 5/18. 1 இன்ட்டு 18 7 இன்ட்டு 18. 12 18ல் டிவைட் ஆகாது. ஸோ 0 போட்டு பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் தான் 126ன்னு எடுக்கணும். ஓகே. 0.75 இன்ட்டு 3 சரி 0.7 இன்ட்டு 5. 7 இன்ட்டு 5 35. லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி இங்கே டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ ஆன்சர்லையும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்க மாதிரி பாயிண்ட் வச்சிடணும். செகண்ட் பர்சனோட ஸ்பீடு 3.5 மீட்டர் per செகண்ட். இப்போ ஸ்பீட் ஆஃப் ட்ரெயினோட ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் டிஸ்டன்ஸை தான் ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போது ட்ரெயினோட ஸ்பீடு இங்கேயும் மீட்டர் per செகண்டில் இருக்குது. சரி, மேனோட ஸ்பீடு இங்கேயும் மீட்டர் per செகண்டில் இருக்குது, இங்கேயும் மீட்டர் per செகண்டில் இருக்குது. ஸோ ட்ரெயினோட ஸ்பீடை எக்ஸ் மீட்டர் per செகண்டுன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 டைம் 6.6 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3.5 டைம் 13.2. இங்கே பை 3600 போட தேவையில்ல. ஏன்னா டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்கும்போது டைம் செகண்ட்ஸில் இருக்கணும், ஸ்பீடு மீட்டர் per செகண்டில் இருக்கணும். இப்போ டைமும் செகண்ட்ஸில் இருக்குது. 6.6 இருக்கு. டைம் செகண்ட்ஸில் இருக்குது. அதே கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதையும் மீட்டர் per செகண்டுக்கு மாற்றியாச்சு. இதை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. எக்ஸோட வேல்யூ மீட்டர் per செகண்டில் வரும். மீட்டர் per செகண்டை மறுபடியும் கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த மெத்தட் கொஞ்சம் லென்த்தாக போகும். இப்படியும் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு யூஸ் ஆகலைனாலும் வேறு கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும்ப்பா. 3.5 இன்ட்டு 13.2. ஆன்சர் இப்போது எக்ஸோட வேல்யூ மீட்டர் per செகண்டில் வரும். மீட்டர் per செகண்டாக மறுபடியும் கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றுறதுக்கு இன்ட்டு 18/5 போடணும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்கப்பா. இப்படியும் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க போதும். எக்ஸாமில் அப்ரோச் பண்ணுறது ஃபஸ்ட் மெத்தடையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. A train passes two persons walking in the same direction as of train at a speed of 3 km per hour and 5 km per hour respectively in 10 seconds and 11 seconds respectively. ஓகே, டைமோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. போன கொஷின் மாதிரியே தான்ப்பா, சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கே டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கணும். ரிலேட்டிவ் ஸ்பீடு, ட்ரெயினோட ஸ்பீடு தெரியாத எக்ஸ், ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்பீடை மைனஸ் பண்ணும். ஆன்சர் இங்கே எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இருக்குது. ஸோ ஸ்பீடை கன்வெர்ட் பண்ணவானா டைமை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 10/3600. செகண்ட்ஸ் தான் ஹவர்ஸுக்கு மாற்றுறதுக்கு 3600 டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 11 செகண்ட்ஸா 11/3600. ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 11x மைனஸ் 30 ஈக்குவல் டு 10x மைனஸ் 30 ஈக்குவல் டு 11x மைனஸ் 55.
இப்போ எக்ஸோட ஆன்சர் 25ன்னு எழுதிக்கலாமா? 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் ட்ரெயினோட ஸ்பீடு. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர்ப்பா. இங்கே நம்ம ஸ்பீடை கன்வெர்ட் பண்ணல, டைமை தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பீடு, ட்ரெயினோட ஸ்பீடு எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு தான் எடுத்திருக்கோம். ஓகே. A train crosses two person 4 km per hour, 6 km per hour, same direction, 12 seconds, 14 seconds. ட்ரெயினோட ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஓகே, இது ஹோம்ஒர்க்ப்பா. ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். A train running at 48 km per hour crosses a man going with a speed of 12 km per hour in same direction in 18 seconds and pass a woman coming from the opposite direction in 12 seconds. விமனோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெயின் அண்டு மேன், நெக்ஸ்ட்டு ட்ரெயின் அண்டு விமன். ரெண்டு இடத்துலையுமே டிஸ்டன்ஸுக்கு ட்ரெயினோட லென்த்து தான் எடுக்க முடியும். மேனும் சிங்கிள் பாயிண்ட் தான், விமனும் சிங்கிள் பாயிண்ட் தான். ஸோ டிஸ்டன்ஸ் இங்கேயும் கான்ஸ்டன்ட்டு. டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்கே மேனும் மூவிங்கில் தான் இருக்காங்க, விமனும் மூவிங்கில் தான் இருக்காங்க. மேன் போய்கிட்டு இருக்காங்க, விமன் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட், ட்ரெயினும் மூவிங்கில் இருக்குது, மேனும் மூவிங்கில் இருக்குது. ஸோ இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடு. அதே மாதிரி இங்கே ட்ரெயினும் மூவிங்கில் இருக்குது, விமானும் மூவிங்கில் இருக்காங்க. ஸோ இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடு யூஸ் பண்ணணும். ட்ரெயினோட ஸ்பீடு இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவரில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடை கன்வெர்ட் பண்ணவானா டைமை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ட்ரெயினோட ஸ்பீடு 48, மேனோட ஸ்பீடு 12. சேம் டைரக்ஷன், ஸோ ஸ்பீட் ரெண்டையும் மைனஸ் பண்ணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ப்பா. ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஸ்பீட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு ஸ்பீட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, கிராஸ் பண்ணுறதுக்கு 18 செகண்ட்ஸா? இப்போது செகண்ட்ஸில் இருக்குது, செகண்ட்ஸை ஹவர்ஸுக்கு மாற்றணும். ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கும்போது டைம் கண்டிப்பாக ஹவர்ஸில் தான் இருக்கணும். ஹவர்ஸில் இல்லைன்னா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போது செகண்ட்ஸில் இருக்குது, செகண்ட்ஸை ஹவர்ஸுக்கு மாற்றுறதுக்கு 3600 டிவைட் பண்ணணும். கொஸ்டின் அங்கேயே இருக்குதுல்ல. ஓகே, போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு இப்போது ட்ரெயினை விமனை கிராஸ் பண்ணுது. 48, மேனை கிராஸ் பண்ணுறது சேம் டைரக்ஷன், விமனை கிராஸ் பண்ணுறது ஆப்போசிட் டைரக்ஷன்ப்பா. மேனுக்கு சேம் டைரக்ஷன்னா ஸ்பீடை மைனஸ் பண்ணும், விமனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ ஸ்பீடை ஆட் பண்ணணும். விமனோட ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போவும் ஸ்பீடை கன்வெர்ட் பண்ணல, டைமை தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். செகண்ட்ஸை ஹவர்ஸுக்கு மாற்றுறதுக்கு 3600 டிவைட் பண்ணணும். ஸோ 12/3600. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். 2 × 6, 3 × 6. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 36. 1 × 2, 18 × 2. 18 × 3, 54 = 48 plus x. So x = 6 is our answer. Option C, 6. இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது, ஸோ 6 கிலோமீட்டர் பெர் ஹவர்.
ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மிக்ஸ்டு கொஸ்டின்ஸ்ப்பா. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இப்போ பார்த்தது வரை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, a 240 meter long train X passes a pole in 18 seconds and completely crosses another train Y running at a speed of 72 km per hour in opposite direction in 21 seconds. How much time in seconds will train Y take to completely cross a 140 meter long train Z running at a speed of 42 km per hour in same direction? இப்போ ட்ரெயின் எக்ஸோட லென்த்து 240 மீட்டர் இருக்குது. போலை கிராஸ் பண்ணுறதுக்கு 18 செகண்ட்ஸ் ஆகுது. இப்போ அந்த ட்ரெயின் எக்ஸை ட்ரெயின் ஒய்யை கிராஸ் பண்ணுறதுக்கு 21 செகண்ட்ஸ் ஆகுது. ட்ரெயின் ஒய்யோட ஸ்பீடு 72 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ட்ரெயின் ஒய் ட்ரெயின் இசட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். இசட்டோட லென்த்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்துடலாம். ட்ரெயின் ஒய் ட்ரெயின் இசட் இருக்குது. டைம் கேட்டிருக்காங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரெயினோட லென்த் எடுக்கணும். ஒய்யும் ட்ரெயின் தான், இசட்டும் ட்ரெயின் தான். ட்ரெயினுக்கு லென்த்து இருக்கும், ஸோ ரெண்டோட லென்த்தையும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு. இங்கே ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, ஸோ ஸ்பீட் ரெண்டையும் மைனஸ் பண்ணும். ஒய்யோட ஸ்பீடு மைனஸ் இசட்டோட ஸ்பீடு, ரெண்டில் எது பெருசாக இருக்குதோ அது ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். டிஸ்டன்ஸ்னாலும் லென்த்துனாலும் எல்லாமே ஒன்று தான்ப்பா. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இப்போது ட்ரெயின் ஒய்யோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். ட்ரெயின் ஒய்யோட டிஸ்டன்ஸ் வேணும்னா எக்ஸ் அண்டு ஒய்யை யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸோட லென்த்து ப்ளஸ் ஒய்யோட லென்த்து பை எக்ஸ் ஒய் ஸ்பீடோட டிஃபரன்ஸுன்னு வரும். இது எக்ஸ் ஒய்யை கிராஸ் பண்ணும்போது வர ஃபார்முலா. இப்போது இந்த ஃபார்முலாலையும் ஒய்யோட ஸ்பீடு கொஸ்டினில் 72ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸோட ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. எக்ஸோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் லைனில் டேட்டா கொடுத்துருக்காங்க. 240 மீட்டர் லாங் ட்ரெயின் எக்ஸ் பாசஸ் அ போல் இன் 18 செகண்ட்ஸ். எக்ஸுக்கும் போலுக்கும் கொடுத்துருக்காங்க. போல் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ஆப்ஜெக்ட். ஃபிக்ஸ்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பீடு கிடையாது, ஸோ இங்கே ஸ்பீடுக்கு பதில் ட்ரெயினோட ஸ்பீடை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். இங்கே ஸ்பீடு அப்படிங்கிறது ட்ரெயினோட ஸ்பீடு. இப்போது எக்ஸ் அண்டு போலை எடுத்திருக்கோம். ஓகே, அதே மாதிரி போலுக்கு லென்த்தும் கிடையாது. இங்கே டிஸ்டன்ஸுக்கு பதிலும் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். ட்ரெயின் எக்ஸோட டிஸ்டன்ஸ் 240. ட்ரெயினோட ஸ்பீடு தெரியாது. டைம் 18 செகண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்குது, டைம் செகண்ட்ஸில் இருக்குது. அப்போது ஸ்பீடு மீட்டர் பர் செகண்டில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 6 8 × 6. இப்போது ட்ரெயினோட ஸ்பீடை 80/3ன்னு எழுதிக்கலாம். 80/3 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, தேவைப்பட்டதுன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ட்ரெயினோட ஸ்பீடை எக்ஸ் ட்ரெயினோட ஸ்பீடு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸும் போலும் தான் எடுத்திருக்கோம், ஸோ இது எக்ஸோட ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு இப்போது எக்ஸும் ஒய்யும் கிராஸ் ஆகுது. இப்போது இங்கே டிஸ்டன்ஸுக்கு பதிலாக ரெண்டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணும். எக்ஸோட டிஸ்டன்ஸ் 240, ஒய்யோட டிஸ்டன்ஸ் கொடுக்கல, ஸோ ஒய் அப்படியே எடுத்துக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு
ரெண்டுமே இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்பீட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு 72. சரி, நெக்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு 80/3. ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ ஸ்பீடை ஆட் பண்ணுறோம். செகண்ட் ட்ரெயினுக்கு 72 km/h இருக்குது. அதை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18. நெக்ஸ்ட் ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4. 4 × 5 20 m/s வரும். ஓகே, ரெண்டும் கிராஸ் ஆகிறதுக்கு 21 seconds ஆகுது. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 60. 60 + 80 140. 140/3 தான் ஸ்பீடு இன்டூ டைம் 21 seconds. ஓகே, ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் 7. 14 × 7 98. $60 + 80 140. ஓகே, 980 - 240. இப்போ ஐயோட வேல்யூ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 740. சாரி 3 × 6 4 × 6 24. 40/3 வரும். 60 60 + 40 100. 700. 700லேருந்து 200 மைனஸ் பண்ணிங்கன்னா 500. 500 - 40 460. ஓகே, இப்போது ட்ரெயின் ஒய்யோட லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இசட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க, அதுவும் செகண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. டைம் செகண்ட்ஸில் இருந்ததுன்னா ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்டில் இருக்கணும், டிஸ்டன்ஸ் செகண்ட்ஸில் இருக்கணும். y and z, distance equal to relative speed into time. ரெண்டுமே மூவிங்கில் இருக்குது, ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் யூஸ் பண்ணணும். இங்கே டிஸ்டன்ஸும் ஒய்க்கும் டிஸ்டன்ஸ் உண்டு, இசட்டுக்கும் டிஸ்டன்ஸ் உண்டு. ரெண்டுமே ட்ரெயின் தான். ஸோ டிஸ்டன்ஸுக்கு பதிலாக ரெண்டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஒய்யோட டிஸ்டன்ஸ் 460, இசட்டோட டிஸ்டன்ஸ் 140. இப்போது ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. சேம் டைரக்ஷனாக இருந்ததுன்னா ஸ்பீட் ரெண்டையும் மைனஸ் பண்ணும். ஒய்யோட ஸ்பீடு 20 m/s. ஆர் ரெண்டுமே km/h இருக்குதா? 72 - 42 30 km/hன்னு எடுத்துக்கலாம். km/h மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18. டைம் தான் கேட்டிருக்காங்க, ஸோ இன்டூ டைம். டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்கும்போது ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்டில் தான் இருக்கணும், டைம் செகண்ட்ஸில் தான் இருக்கணும். நம்மளுக்கு கொஸ்டினில் டைம் செகண்ட்ஸில் தான் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸும் மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடையும் மீட்டர் பெர் செகண்டில் மாற்றிக்கணும். இங்கே ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 30 km/hன்னு இருக்குது. km/h மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18 போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, 3 × 6 5 × 6. டெசிமலில் வர மாதிரியே இருக்குது இப்போ. இல்லை, ஓகே கரெக்டு தான். 460 + 140 600. 600 = 25/3 × t. ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 24. 24 × 3 72 seconds ஆன்சர்ப்பா. ஆப்ஷன் சி. Okay, next one,
Train A running at a speed of 48 km per hour passes a pole in 24 seconds and completely passes a 280-meter long train B in 18 seconds. ட்ரெயின் ஏக்கு போலை கிராஸ் பண்ணுறதுக்கு 24 செகண்ட்ஸ் ஆகுது. ட்ரெயினோட ஸ்பீடு 48 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் பியோட லென்த்து 218 கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் பியை கிராஸ் பண்ணுறதுக்கு 18 செகண்ட்ஸ் ஆகுது. ட்ரெயின் பி இஸ் ரன்னிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஏ. ஓகே. In how much time train B completely crashed train C of length 220 meter running at a speed of 52 km per hour in the same direction? ஓகே, இப்போது ட்ரெயினோட ஸ்பீடை ட்ரெயினோட ஸ்பீடு 48ன்னு கொடுத்துருக்காங்க. போலை கிராஸ் பண்ணுறதுக்கு 24 செகண்ட்ஸ் ஆகுது. ஏ அண்டு போலுக்கு ஸ்பீடும் கிடையாது, டிஸ்டன்ஸும் கிடையாது. ஸோ டிஸ்டன்ஸுக்கு ஏயோட டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும், ஸ்பீடுக்கும் ட்ரெயினோட ஸ்பீடை தான் எடுத்துக்கணும். ஓகே, ஃபார்முலாவில் போட்டுடலாமா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டூ டைம். போல் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ஆப்ஜெக்ட். 2 ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் ரிலேட்டிவ் ஸ்பீட் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ட்ரெயினோட ஸ்பீடை மட்டும் எடுத்தால் போதும். ஃபிக்ஸ்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பீடு கிடையாது, ஸோ ட்ரெயினோட ஸ்பீட் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு டைம் 24 செகண்ட்ஸ். டிஸ்டன்ஸுக்கு பதிலாக ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தான் வரும். ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் கொஸ்டினில் கொடுக்கலையோ, ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பீடுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 48 இன்ட்டு இப்போது மினிட்ஸில் கேட்டிருக்காங்களா? 5/18ன்னு போட்டால் ஓகே, கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிக்கலாம். செகண்ட்ஸை மறுபடியும் மினிட்ஸுக்கு மாற்றிக்கலாம். இன்ட்டு 24. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு 6, 3 இன்ட்டு 6, 1 இன்ட்டு 3, 16 இன்ட்டு 3. டிஸ்டன்ஸ் 5 இன்ட்டு 4 20, 16 இன்ட்டு 2 32. ட்ரெயின் ஏயோட டிஸ்டன்ஸ் 320. இப்போது ஏக்கு பியை கிராஸ் பண்ணுறதுக்கு 18 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு 320, செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு 280. செகண்ட் ட்ரெயினுக்கு டைம் கொடுக்கல, ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்பீட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் ட்ரெயினுக்கு 48ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 48 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 5/18. இப்போ நம்ம பியோட ஸ்பீடை எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலாக ரெண்டுக்கும் சேர்த்து 5/18 கன்வெர்ட் பண்ணுறோம். ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ ஸ்பீடை ஆட் பண்ணணும். இன்ட்டு டைம் 18 செகண்ட்ஸு. 18 கேன்சல் பண்ணிடலாம். 320 + 8 280 600. நெக்ஸ்ட்டு 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா எனி நம்பர் 5ல் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக லாஸ்ட்டு 0 கட் பண்ணிவிட்டு வேல்யூவை டபுள் பண்ணணும். 120 = 48 + எக்ஸ்ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 120 - 40 80. 80 - 8 72 கிலோமீட்டர் பெர் ஹவர். கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் எடுத்திருக்கோம். இதை பியோட ஸ்பீடு. இப்போது பியும் சியும் கிராஸ் ஆகுது, டைம் தான் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, பி ட்ரெயினோட லென்த்து 280, சி ட்ரெயினோட லென்த்து 220. நெக்ஸ்ட்டு
இப்போ ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ ஸ்பீட் ரெண்டையும் மைனஸ் பண்ணும். பியோட ஸ்பீடு 72, சியோட ஸ்பீடு 52. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 20 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வரும். நம்ம இங்கே டிஸ்டன்ஸை மீட்டரில் எடுத்திருக்கோம். ஸோ டைமை செகண்ட்ஸில் எடுத்துக்கலாம். சரி, ஸ்பீடை மீட்டர் பெர் செகண்டில் எடுத்துக்கலாம். ஸோ 5/80 டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, 5 × 2 சரி 5 × 2 10. ஸோ 5 × 20 100ன்னு எழுதிக்கலாம். 280 + 20 300, 300 + 200 500. 1 × 100, 5 × 100. ஸோ t = 18 × 5 செகண்ட்ஸ்ன்னு வரும். நம்மளுக்கு இங்கே கொஸ்டினில் மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. செகண்ட்ஸை மினிட்ஸுக்கு மாற்றுறதுக்கு /60. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோன்னா 1 × 5 12 × 5, 2 × 3 சரி 2 × 6 3 × 6. ஆன்சர் 3/2. 3/2னால 1 1/2னா ரெண்டும் ஒன்று தான். இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு 3 எழுதிக்கணும், 2 சைடில் எழுதிக்கணும். 1 × 2 2, ரிமைனிங் 1. கோஷன்ட் ரிமைனிங் டிவைட் பண்ண நம்பர். ஸோ 1 1/2ன்னு வரும்ப்பா. ஆப்ஷன் டி 1 1/2 இஸ் ஆன்சர்ப்பா. Okay. Next one. The speed of two trains are in the ratio 3:4. They are going in opposite directions along parallel tracks. If each takes 3 seconds to cross a telegraph post, find the time taken by trains to cross each other completely. ஓகே, இப்போது ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடு 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. போலை கிராஸ் பண்ணுறதுக்கு 3 செகண்ட்ஸ் ஆகுது. ரெண்டுமே போலை கிராஸ் பண்ணுறதுக்கு 3 செகண்ட்ஸ் ஆகுது. ரெண்டு ட்ரெயினுமே கிராஸ் ஆகுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எப்பவும் போல தான் ஸ்பீடோட ரேஷியோ 3:4ன்னு கொடுத்துருக்காங்களா. ரேஷியோவில் இருந்தாவே இந்த 3 and 4 ஃபிக்ஸ்டு வேல்யூ கிடையாது. இதை 3x எடுத்துக்கலாம், இதை 4xன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே டைம் 3 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டுமே கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தெரியணும். ரெண்டுமே ட்ரெயின் தான், ரெண்டு ட்ரெயினுக்குமே டிஸ்டன்ஸ் உண்டு. ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணால் அதுதான் டிஸ்டன்ஸ்ன்னு வருமா. ஸோ ஃபஸ்ட்டு 9x, நெக்ஸ்ட்டு 4 × 3 12x. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 21xன்னு வரும். ஸ்பீடு ரெண்டுமே கிராஸ் ஈச் அதர் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கதா, சேம் டைரக்ஷனாக ஆப்போசிட் டைரக்ஷனாக ஸ்பீட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, 4 + 3 7x. இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். 1 × 7 3 × 7. ஸோ ஆன்சர் 3 செகண்ட்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, next, the speed of two trains are in the ratio 7:9. They are moving on the opposite direction on parallel tracks. The first train crosses a telegraph pole in 4 seconds, whereas the second train crosses the pole in 6 seconds. Find the time taken by the trains to cross each other completely. இப்போது போன கொஷினில் ரெண்டுமே 3 செகண்ட்ஸில் கிராஸ் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கு டைமை 4ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க, செகண்ட் ட்ரெயினுக்கு 6ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்பீடு ட்ரெயின் 1க்கு 7, ட்ரெயின் 2க்கு 9. நெக்ஸ்ட்டு டைம் ட்ரெயின் 1க்கு 4,
ட்ரெயின் 2க்கு 6. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்துடும். 7 into 4 28, 9 into 6 54. இப்போ ரெண்டு ட்ரெயினுமே கிராஸ் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. டிஸ்டன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 54 + 30 84, 82ன்னு வரும். நெக்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஸ்பீட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். 9 + 7 16. ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 5ல கேன்சல் பண்ணலாம். சரி, 16லேயே கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2/16ன்னு வரும். ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 × 2 8 × 2. ஆன்சர் 5 1/8 seconds. ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர்ப்பா. எக்ஸில் மாற்றியும் பண்ணலாம், எக்ஸில் மாற்றாமல் டைரெக்டாகவும் பண்ணலாம். Okay, next one. A man could see 400 meter during fog when he was moving with 4 km/h. He saw a train coming from behind and disappeared in 3 minutes. If the length of train is 200 meter, find the speed of train. இப்போ ஒரு மேன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நிற்கிறதுலேருந்து 400 மீட்டருக்கு முன்னாடி ட்ரெயினை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது ட்ரெயின் மூவ் ஆகுது. ட்ரெயினோட லென்த்து 200 மீட்டர். இப்போ இந்த இடத்துல இருந்த ட்ரெயினை மறுபடியும் ஒரு 400 மீட்டர் போகிற வரையும் ட்ரெயினை பார்க்குறாங்க. ஓகே, ட்ரெயின் இந்த பாயிண்ட் வர்ற வரைக்கும் ட்ரெயினை பார்க்குறாங்க. டோட்டலாக இங்கேருந்து இங்கே வரையும் ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கு 3 minutes ஆகுது. லென்த் ஆஃப் த ட்ரெயின் 200 போட்டாச்சா? ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது மேன் அண்டு ட்ரெயின் ஸ்பீடுன்னா ட்ரெயினோட ஸ்பீட் மட்டும்தான் வரும், மேனுக்கு ஸ்பீட் கிடையாது. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போது டைம் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் 3 minutes. km/h இருக்குது. ஸோ மினிட்ஸாக ஹவர்ஸுக்கு மாற்றுறதுக்கு 60ல் டிவைட் பண்ணணுமா? பை 60 போடுறதுக்கு பதில் நான் இன்ட்டு 16 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 3 minutes டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேல்குலேட் பண்ணணும். 400 + 400 800, 800 + 200 1000. நெக்ஸ்ட்டு ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 20. 1000 × 20. சாரிப்பா, யூனிட் இது ஸ்பீடு வந்து km/h இருக்குது. இப்போ டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் இருக்கணும், டைம் ஹவர்ஸில் இருக்கணும். ஒன்றை கன்வெர்ட் பண்ணியாச்சு, இன்னொன்று கன்வெர்ட் பண்ணல. இப்போது இது மொத்தம் 1000 மீட்டர்னு வருதா? நம்மளுக்கு கிலோமீட்டருக்கு மாற்றணும். 1000 மீட்டர்னா அது 1 கிலோமீட்டர். ஸோ இங்கே டிஸ்டன்ஸை 1ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு டைம் 3 minutesன்னு கொடுத்துருக்காங்க. மினிட்ஸை ஹவர்ஸுக்கு மாற்றுறதுக்கு 16ல் டிவைட் பண்ணணும். இங்கே 1/3/16 போடுறதுக்கு பதிலாக நான் மேலே மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கிறேன். A/B/Cனாலும் A/B × Cனாலும் ரெண்டும் ஒன்று தான். 1/3/16 போட்டாலும் 1/3 × 16 போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 20 km/h. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் ஒன். A train crosses a man going along the railway track at 6 km/h.
மூவிங்கில் இருக்காங்க. அலாங் த ரயில்வே ட்ராக்னா ரயில்வே ட்ராக் இருக்க அதே பாதையில் சேம் டைரக்ஷனை தான் அலாங்குன்னு கொடுத்துருக்காங்க. The man could see the train up to 2 minutes and find the speed of the train. If at the time of disappearance, the distance between train to man was 1200 meter and the length of the train is 300 meter. இப்போ மேன் இங்கே இருக்காங்க. மேனோட ஸ்பீடு 6 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து 1200 மீட்டர் வரைக்கும் ட்ரெயினை பார்க்க முடியுது. இப்போ ட்ரெயினோட எண்டு இங்கே இருக்குது. ட்ரெயின் ஒரு 300 மீட்டர். இப்போ டோட்டலாக அவங்க எடுத்துக்கிற டைமு 2 மினிட்ஸ். ஓகேவா? இங்கேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ட்ரெயின் போகிற வரையும் பார்க்குறாங்க. இப்போது இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் 2 நிமிஷம் பார்க்குறாங்க. ஸோ டைம் வந்து 2 மினிட்ஸ். ஓகே, இப்போ ஸ்பீட் கேட்டிருக்காங்களா? மேனு ட்ரெயின் ரெண்டு பேருமே மூவிங்கில் தான் இருக்காங்க. ஸோ இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீட் யூஸ் பண்ணணும். ரிலேட்டிவ் ஸ்பீடும் சேம் டைரக்ஷனா ஆப்போசிட் டைரக்ஷனான்னு பாருங்க. அலாங்குன்னு இருக்குது. அலாங் அப்படின்னா சேம் டைரக்ஷன். ஓகே, ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 1200, அடுத்து ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் ஒரு 300. ஸோ 1500. ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடு ரெண்டு பேரோட ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். மேனோட ஸ்பீடை விட ட்ரெயினோட ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும். ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 6. எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் ட்ரெயினோட ஸ்பீடு. ஓகே, டைம் 2 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்குது. இப்போது டைம் செகண்ட்ஸில் வரணும், ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்டில் வரணும். கொஸ்டினில் ஸ்பீடு எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கணும்னா டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் இருக்கணும், டைம் ஹவர்ஸில் இருக்கணும். ரெண்டில் எது வேணால் கன்வெர்ட் பண்ணலாம்ப்பா. நம்ம ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படியே வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸை கிலோமீட்டருக்கும் டைமை ஹவர்ஸுக்கும் கன்வெர்ட் பண்ணலாம். நான் ரெண்டு மெத்தடுமே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பீட் இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீட் யூஸ் பண்ணணும். ஓகே, 1500 ரிலேட்டிவ் ஸ்பீட் எக்ஸ் மைனஸ் 6. இப்போது டிஸ்டன்ஸ் மீட்டர், செகண்ட்ஸ் மீட்டர் பெர் செகண்ட், டைமை செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18. டைம் 2 மினிட்ஸ்ன்னு இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. அப்போ 2 நிமிஷத்துக்கு 120 செகண்ட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 12 into 5 60. 1 into 6 25 into 6. 2 into 5 5 into 5. 1 into 2 9 into 2. 9 into 5 45 equal to x minus 6ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 45 plus 6 51ன்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ ஆப்ஷன் சி 51 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆர் இப்போது இதை கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம். தௌசண்ட் மீட்டருக்கு 1 கிலோமீட்டர். இப்போது 1500 மீட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்க்கணும். 2 0க்கு 2 0 கட் பண்ணிடலாம். 2 into 5 3 into 5. ஸோ ஆன்சர் 3/2ன்னு வரும். ஆர் 1500 1000 + 500ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 1000 மீட்டருக்கு 1 கிலோமீட்டர், 500 மீட்டருக்கு 0.5 கிலோமீட்டர். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1.5 கிலோமீட்டர்னு எழுதிக்கலாம். 1.5 கிலோமீட்டர்னாலும்
3/2 கிலோமீட்டர்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதை 3/2ன்னு எழுதிக்கலாம். x minus 6 into டைம் 2 மினிட்ஸ்ன்னு இருக்குது. நம்மளுக்கு இங்கே ஹவர்ஸில் இருக்கணும். டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் இருக்கு, ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது, டைம் ஹவர்ஸில் வரணும். மினிட்ஸை ஹவர்ஸில் மாற்றுறதுக்கு 60ல் டிவைட் பண்ணணும். இங்கே 2 மினிட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ 2/16 எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 1 into 2 30 into 2 30 into 3 90 equal to 2x minus 12. எல்லாமே 2ஓட மல்டிபிள். 2ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 45, இதை 2ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 6. 45 + 6 equal to x. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 51 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் வர ஆன்சர்ப்பா. ஆப்ஷன் சி 51. ஓகே, ரெண்டு முதல்ல எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே, லாஸ்ட் கான்செப்ட் ஆக்சிடென்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ப்பா. எல்லாம் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்கப்பா. இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவேன், வேணுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் ஓப்பன் பண்ணி வெற்றி வேதான்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வரும். இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. A train met with an accident 120 km from station A. It completed the remaining journey at 5/6 of its previous speed and reached 2 hours late at station B. Had the accident taken place 300 km further, it would have been only 1 hour later. What is the speed of train? ட்ரெயினோட ஒரிஜினல் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. இப்போது ட்ரெயின் ஸ்டேஷன் ஏலேருந்து கிளம்புது, 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. ட்ராவல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஏ டு பி மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. இனிஷியலாக 6 ஸ்பீடில் போகிறாங்க, இப்போது ஸ்பீடை 5க்கு டிக்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்படி டிக்ரீஸ் பண்ணுறதுனால 2 hours லேட்டாக போகிறாங்க. ஸ்பீடோட ரேஷியோ ஒரிஜினல் நியூ ஸ்பீடு. ஒரிஜினல் ஸ்பீடு 6, இப்போ இருக்கிற ஸ்பீடு 5. ஸ்பீடும் டைமும் இன்வர்ஸில் இருக்கும். இங்கே டைமுக்கு தான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமோட வேல்யூக்கு தான் ரேஷியோ சப்ஸ்டியூட் பண்ணணும். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1. 1 பார்ட்டோட வேல்யூ தான் கொஸ்டினில் கொடுத்துருக்க 2 hours. அப்போது 5 பார்ட்டுக்கு 10 ஹவர்ஸ்ன்னு வருமா? ஒரிஜினல் ஸ்பீடில் போனாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து பிஏ ரீச் பண்ணுறதுக்கு 10 hours ஆகும். இப்போது மறுபடியும் 300 கிலோமீட்டருக்கு அப்புறம் அடுத்த ஆக்சிடென்ட் நடக்குது. ஏல இருக்காங்க, பிஏ ரீச் பண்ணணும். ஏலேருந்து 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க, ஆக்சிடென்ட்டு. அடுத்து ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க, மறுபடியும் அடுத்து ஒரு ஆக்சிடென்ட்டு. இப்போ ஸ்பீடு இப்போது இங்கே 6ன்னு இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு 5ல் மூவ் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஏலேருந்து பிஏ ரீச் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதே கதை தான். டைமோட டிஃபரன்ஸ் ரேஷியோ படி 1 பார்ட்டோட வேல்யூ இப்போ டைம் 1 hour தான் கொடுத்துருக்காங்க. 1 பார்ட்டோட வேல்யூ 1னா 5 பார்ட்டுக்கு 5 hours வருமா? ஒரிஜினல் ஸ்பீடில் போனாங்கன்னா செகண்ட் ஆக்சிடென்ட்ல இருந்து பிஏ ரீச் பண்ணுறதுக்கு 5 hours ஆகும். ஓகேவா? அதே ஒரிஜினல் ஸ்பீடில் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட்லேருந்து பிஏ ரீச் ஆகிறதுக்கு 10 ஹவர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோமா? 10 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்க 5 ஹவர்ஸ் தான் இந்த 300 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைமு. இப்போ நம்மளுக்கு ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ 300/5 ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் வர ஆன்சர்ப்பா. ஸோ ஆப்ஷன் சி 60. இப்படி பண்ணலாம்.
ஆர் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணாமல் டைரெக்டாக பண்ணலாம்ப்பா. இப்போது ஏல இருந்து 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணது ஆக்சிடென்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பியை ரீச் பண்ணுறப்ப ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸ்பீடோட ரேஷியோ 5/6 கொடுத்துருக்காங்களா? ஃபைவ் பை சிக்ஸில் போகும்போது 6க்கு 5ல் போகும்போது 2 hours லேட்டாக போகிறாங்க. 2 hours அதிகமாக டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரிஜினல் வேணும்னா ஒரிஜினல் டைம் ஆர் யூஷுவல் டைம் வேணும்னா மேலே இருக்கிறது கூட மல்டிபிள் பண்ணும். டிலே டைம் வேணும்னா கீழே இருக்கிறது கூட மல்டிபிள் பண்ணும். இப்போ நம்மளுக்கு ஒரிஜினல் ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் டைம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 5 × 2 10 ஹவர்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டுலேருந்து இங்கே வரை ரீச் ஆகிறதுக்கு 10 hours ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. 300 கிலோமீட்டருக்கு அப்புறம் மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகுது. மறுபடியும் இப்போ இருக்கிற ஸ்பீடு 5னா 6னா 5ஆக டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி டிக்ரீஸ் பண்ணுறதுனால 1 hour மறுபடியும் லேட் ஆகுது. 1 hour அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போவும் யூஷுவல் டைம் தானே வேணும். ஸோ 5 × 1 செகண்ட் ஆக்சிடென்ட்லேருந்து பிஏ ரீச் பண்ணுறதுக்கு 5 ஹவர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 10, செகண்ட்லேருந்து பிக்கு 5. அப்போது ரிமைனிங் இருக்கிற 5 hours 300 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்குன்னு எடுத்துக்கலாமா? இப்போது ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் 300 டைம் 5 hours ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 616 கிடைக்கும்ப்பா. இப்படியும் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A train meets with an accident after traveling 30 kilometers, after which it moves with the 4/5 of its original speed and arrives at the destination 45 minutes later. Had the accident occurred 18 kilometers further, it would have reached 9 minutes earlier. ஃபஸ்ட்டு 45 மினிட் லேட் ஆயிருக்குது. அந்த 45 விட இப்போ 9 நிமிஷம் சீக்கிரம் போயிடுறாங்க. ஓகே, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஜேர்னி அண்ட் ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ட்ரெயினோட ஸ்பீடும் கண்டுபிடிக்கணும், அவங்க டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்லேருந்து 2வது ஸ்டேஷனுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஸ்பீடை 4/5க்கு 5லேருந்து 4க்கு டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுனால 45 மினிட்ஸ் லேட் ஆகுது. நம்மளுக்கு யூஷுவல் டைம் தான் வேணும். ஸோ யூஷுவல் டைம்னாலும் ஒரிஜினல் டைம்னாலும் ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. ஒரிஜினல் ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. 15 × 4 180. இது மினிட்ஸில் இருக்குது. ஸோ இங்கேயும் மினிட்ஸ்ன்னு வரும். ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட்லேருந்து ஸ்டேஷனை ரீச் பண்ணுறதுக்கு 180 மினிட்ஸ் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு 18 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் 9 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு போனதை விட 9 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டேஷனை ரீச் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு ரீச் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகுது. இப்போ ரீச் ஆனது 45லேருந்து 9 மைனஸ் பண்ணிங்கன்னா 36 மினிட்ஸ் தான் லேட் ஆயிருக்குது. ஓகேவா? ரேஷியோ இனிஷியலாக 5ல் இருந்துருக்குது. இப்போ 4ன்னு டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி டிக்ரீஸ் பண்ணுறதுனால 36 மினிட் லேட் ஆகுது. இப்போ யூஷுவல் டைம் 36 × 4. டபுள் பண்ணிங்கன்னா 72. 72 டபுள் பண்ணிங்கன்னா 144. செகண்ட் ஆக்சிடென்ட் நடக்குது. செகண்ட் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஸ்டேஷனை ரீச் ஆகிறதுக்கு 144 மினிட்ஸ் ஆகுது. அப்போது ஃபஸ்ட் ஆக்சிடென்ட்லேருந்து செகண்ட் ஆக்சிடென்ட்டுக்கு இடையில இருக்கிற டைமு டோட்டல் இங்கேருந்து இங்கே வரைய 180. அதில் இந்த பார்ட்டு 144ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது
44 plus 6 50, 50 plus 30 80. இப்போ இந்த 18 கிலோமீட்டர் அவங்க 36 மினிட்ஸில் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்பீட் தானே கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் 18, டைம் 36 மினிட்ஸில் இருக்குது. இங்கே எல்லாமே பாருங்க, டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் இருந்ததுன்னா ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவரில் வரணும், டைம் ஹவர்ஸில் வரணும். இங்கே டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் தான் இருக்குது, ஆனால் டைம் பாருங்க மினிட்ஸில் இருக்குது. மினிட்ஸாக ஹவர்ஸில் மாற்றுறதுக்கு 60ல் டிவைட் பண்ணணும். இப்படி போட்டாலும் ஒன்று தான், 18/36 இன்டூ 16 போட்டாலும் ஒன்று தான். A/B/Cனாலும் A/B இன்டூ Cனாலும் ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. 1 into 18, 2 into 18, 1 into 2, 30 into 2. ஸோ ஆன்சர் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ட்ரெயினோட ஸ்பீடு 13 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 30, நெக்ஸ்ட்டு ஒரு 18. இப்போ மட்டும் 48 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தேர்ட்டி 6 மினிட்ஸில் 18 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது 144 மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். 1 into 18, 2 into 18, 1 into 2, 72 into 2. இப்போ ரிமைனிங் இருக்க டிஸ்டன்ஸுக்கு 72, ரிமைனிங் இருக்க 144 மினிட்ஸில் அவங்க 72 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 120பா, 120 கிலோமீட்டர். ஆப்ஷன் டி 120 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, next a train starts from Delhi at 8 a.m. After 6 hours there was a breakdown in the train, due to which it traveled 2/3 of its normal speed and hence becomes 40 minutes later. If the breakdown occurred 200 km further, then it would have reached 30 minutes later. Distance covered by the train. ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கப்பா. ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸ்னால் 2 ஸ்டேஷனுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, சேம் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு 6 hours ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கிலோமீட்டரில் இருந்தது இப்போது ஹவர்ஸில் டைமில் இருக்குது, அவ்வளோதான். 6 ஹவர்ஸில் ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனை ரீச் பண்ணும்போது ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி டிக்ரீஸ் பண்ணுறதுனால 40 minutes லேட் ஆகுது. நம்மளுக்கு யூஷுவல் ஸ்பீடு தான் வேணும். யூஷுவல் ஸ்பீட்னா மேலே இருக்கிறது கூட மல்டிபிள் பண்ணும். இப்போது ரிமைனிங் இருக்க டிஸ்டன்ஸை இது மினிட்ஸில் இருக்குதா, ஸோ 80 minutesல ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே, 80 minutesல அடுத்த ஸ்டேஷனை ரீச் ஆகுறாங்க. இப்போது அடுத்த 200 கிலோமீட்டரில் மறுபடியும் ஆக்சிடென்ட் நடக்குது. ஏல ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க. இது மினிட்ஸில் இருக்குது, ஸோ இதையும் மினிட்ஸில் வேணால் மாற்றிக்கலாம்ப்பா. 1 ஹவருக்கு 60 minutes, அப்போ 6 ஹவருக்கு 6 into 60, 360 minutesன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க, அடுத்த ஆக்சிடெண்ட் நடக்குது. ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டேஷனை ரீச் பண்ணுறாங்க. அப்படி ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்பீடை கம்மி பண்ணுறதுனால 30 minutes லேட் ஆகுது. இப்போது 2/3 30, யூஷுவல் ஸ்பீடு தானே வேணும். ஸோ 2 into 6, 60 minutesல செகண்ட் ஆக்சிடெண்ட்டில் இருந்து ஸ்டேஷனை ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. டோட்டல் 8 minutes. இதில் 60 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்க 20 minutes தான் ரெண்டு ஆக்சிடெண்ட்டுக்கும் இடையில இருந்த டைமாக இருக்கும்.
ஓகே, இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. டுவெண்ட்டி மினிட்ஸில் 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போது டோட்டலாக அவங்க எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 360 360 + 60 420 420 + 20 440 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இந்த 440 மினிட்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த 440 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஏலேருந்து 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆக்சிடெண்ட் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட்லேருந்து 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிடெண்ட் நடக்குது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு 60 நிமிஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டேஷனை ரீச் பண்ணுறாங்க. இப்போது ஆரம்பத்துலேருந்து அடுத்த ஸ்டேஷனை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க டோட்டலாக இது மினிட்ஸில் இருக்குது, இது ஹவர்ஸில் இருக்குது. ஸோ இதையும் மினிட்ஸில் மாற்றினீங்கன்னா 6 × 60 360 மினிட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலாக அவங்க எடுத்துக்கிட்ட டைமு 440 மினிட்ஸ்ன்னு வரும். இந்த 20 மினிட்ஸுக்கு 200ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 20க்கு 200னா டோட்டல் 440க்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். மினிட்ஸு கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2ல் கேன்சல் 0 0 கட் ஆயிரும். 2ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 22ன்னு வரும். 22 × 2 44, லாஸ்ட்டு 2 0. ஸோ அவங்க டோட்டலாக 2 ஸ்டேஷனுக்கும் இடையில 4400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 4400 இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A man starts from his home to his office with a certain speed, but after 1 hour meets with an accident and resumes his journey after 1 hour and becomes 1 hour 36 minutes later due to reducing his speed to 5/6. If the accident had occurred after 50 kilometers, then he will be late 1 hour 20 minutes. Find the distance from home to office. இப்போது வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு 1 hour ட்ராவல் பண்ணுறாங்க. 1 hour ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்படி அந்த ஆக்சிடெண்ட்டால் அவங்க ஆஃபீஸை ரீச் பண்ணுறதுக்கு ஆக்சிடெண்ட்டால் ஸ்பீடை கம்மி பண்ணுறாங்க. இங்கே இனிஷியலாக 6ல் போய்கிட்டு இருக்காங்க, இப்போது 5ல் போகிறாங்க. அப்படி கம்மி பண்ணுறதுனால 1 hourல் போக வேண்டியது 1 hour 36 minutesல போயிருக்காங்க. அப்போது 36 minutes லேட்டாக போயிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரிஜினல் ஸ்பீடு தான் வேணும். ஒரிஜினல் டைம் தான் வேணும். யூஷுவல் டைம்னா 36 × 5. எனி நம்பர் 5ல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலாக லாஸ்ட்டு 0 போட்டு அதோட ஹாஃப் வேல்யூ போடணும். 360ல் ஹாஃப் 180ன்னு எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட்லேருந்து ஆஃபீஸை ரீச் ஆகிறதுக்கு 180 மினிட்ஸ்ன்னு வரும். இப்போது அடுத்து ஒரு 50 கிலோமீட்டர் போகிறாங்க, மறுபடியும் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஃபஸ்ட்லேருந்து 1 hour ட்ராவல் பண்ணுறாங்க, அடுத்து 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. 50 கிலோமீட்டரில் மறுபடியும் ஆக்சிடெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் என்ன ஆஃபீஸா ஹோம்லேருந்து கிளம்பி ஆஃபீஸை ரீச் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது மறுபடியும் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் 1 hour 20 minutesல ரீச் ஆகிருக்காங்க. 1 hourல ரீச் ஆக வேண்டியது 120 ஆயிருக்குது. இப்போது 20 minutes இங்கே லேட் ஆயிருக்குது. 5/6 20. இப்போ யூஷுவல் டைம் வேணும். ஸோ 2ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 100 minutesன்னு வரும். செகண்ட் ஆக்சிடெண்ட்லேருந்து ஆஃபீஸை ரீச் பண்ணுறதுக்கு 100 minutes. ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட்லேருந்து ஆஃபீஸை ரீச் பண்ணுறதுக்கு டோட்டலாக 180 minutes. 180லேருந்து 100 மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்க இங்கே 80 minutesன்னு எடுத்துக்கலாமா? 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 80 நிமிஷம் எடுத்திருக்காங்க.
இப்போ நம்மளுக்கு ஹோம்லேருந்து ஆஃபீஸோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. 80 மினிட்ஸுக்கு 50 கிலோமீட்டர்னா 80 மினிட்ஸ் இது 2 மினிட்ஸில் இருக்குது, ஹவரில் இருக்குது. இங்கே மினிட்ஸில் இருந்தால் கீழே போடுற வேல்யூ மினிட்ஸில் தான் வரணும். 1 ஹவர்னா 60 மினிட்ஸ்னு எழுதிக்கலாமா? 60 + 80 140, 140 + 100 240ன்னு வரும். இப்போது 240 மினிட்ஸுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்க்கணும். 80 மினிட்ஸில் 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது 240 மினிட்ஸுக்கு 3ல கேன்சல் பண்ணிங்கன்னா 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி 150 kilometer is your answer pa. Okay, next one. A train is traveling with a speed of 54 km/h to reach its destination in 6 hours. யூஸ்வலாக ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனை ட்ரெயின் ரீச் ஆகுறதுக்கு ஸ்பீடு 54 km/h போகும்போது 6 ஹவர்ஸில் ரீச் பண்ணுறாங்க. பட் ஆஃப்டர் ரீச்சிங் 20% of the distance, the engine fails due to ஓகே 20% டிஸ்டன்ஸ் போகிறாங்க. போனதுக்கப்புறம் என்ஜின் ஃபெயில் ஆகுது. என்ஜின் ஃபெயில் ஆனதுனால 33 மினிட்ஸ் லேட் ஆகுது. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு 6 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு 20% ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போது ஏங்கிற ஸ்டேஷனில் இருந்த ஆக்சிடெண்ட் இல்லாமல் இருந்ததுன்னா பி ரீச் பண்ணுறதுக்கு 6 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ இது டோட்டல் டிஸ்டன்ஸா? இப்போ 100%. 100% வேல்யூ 6 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட்டால் கொஞ்சம் டைம் வந்து வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைம் தான் 33 மினிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 33 மினிட்ஸ் ட்ரெயின் லேட்டாக போயிருக்குது. இப்போது 8 மணிக்கு ஏலேருந்து கிளம்புது. 10 மணிக்கு பி ஸ்டேஷனை ரீச் பண்ணணும். ஆக்சிடெண்ட்டால் 33 மினிட்ஸ் லேட்டாக ரீச் ஆகுது. இதை ஆக்சுவல் ஸ்பீடில் போனாங்கன்னா, அதே அந்த 54 km/h ஸ்பீட்லேயே போனாங்கன்னா 10:33க்கு தான் ரீச் ஆகுறாங்க. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் அதே டைமுக்கே ரீச் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதே 10 மணிக்கே ரீச் ஆகணும்னா ஸ்பீடை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. டோட்டல் 100%. 100%க்கு 6 ஹவர்ஸ் ஆகுது. இங்கே 33 மினிட்ஸ்ன்னு இருக்குதா? இது ஹவர்ஸில் இருக்குது. ஸோ ரெண்டையுமே மினிட்ஸுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போது டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு 360 மினிட்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து ஸ்டேஷனை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது யூஷுவல் ஸ்பீடில் போகும்போது 54ல் போகும்போது 80%க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். பர்சன்டேஜ் கட் பண்ணிடலாம். 2 0க்கு 2 0 கட் பண்ணிடலாம். 6 × 6 36, 36 × 8 18 × 16 288ன்னு வருமா? யூஷுவல் ஸ்பீடில் போனாங்கன்னா 288 மினிட்ல ரீச் பண்ணுறாங்க. இப்போது நம்மளுக்கு எடுத்த எக்ஸாம்பிள் படி பாருங்க. யூஷுவல் ஸ்பீடில் போனாங்கன்னா 33 மினிட் லேட் ஆகுறாங்களா? அப்போது 10 மணிக்கு போக வேண்டியது 10:33க்கு தான் ரீச் ஆயிருக்காங்க. இப்போ ஆக்சுவல் ஸ்பீடு வேணும்னா, ஆக்சுவல் டைம் வேணும்னா இந்த 33யை மைனஸ் பண்ணணுமா? இப்போ ரீச் ஆன டைம்லேருந்து 33யை மைனஸ் பண்ணால் ஆக்சுவல் டைம் கிடைக்கும். இப்போது 288லேருந்து 33யை மைனஸ் பண்ணிங்கன்னா 255ன்னு வருமா? அவங்க ஆக்சுவலாக 255 மினிட்ஸில் ட்ரெயின் ஸ்டேஷனை ரீச் ஆகணும்னு அர்த்தம்.
இது டைம். டைமும் ஸ்பீடும் இன்வர்ஸில் இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. இதே டிஸ்டன்ஸுக்கு தான் இப்போயும் கால்குலேட் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா ஸ்பீடையும் டைமையும் இன்வர்ஸில் எழுதணும். ஸோ 255:288ன்னு வரும். அவங்களோட யூஷுவல் ஸ்பீடு 255. இப்போ இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்பீடு 288. இது யூஷுவலாக, இதை நவ் ஆர் நியூன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டுமே 3யோட மல்டிபிளா? 9 × 3 6 × 3. நெக்ஸ்ட்டு 8 × 3 5 × 3. 85:96. யூஷுவல் ஸ்பீடு 85. இப்போ இருக்கிற ஸ்பீடு 96. இதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸு டிக்ரீஸுன்னு கேட்டாலே ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸு தான். இன்க்ரீஸு டிக்ரீஸு மோரு லெஸ்ஸு மோர் ஆர் லெஸ்ஸு எல்லாத்துக்குமே மேலே டிஃபரன்ஸ் தான் வரணும். பை கீழே இனிஷியல் ஸ்பீட் இன்ட்டு 100. இப்போது உங்கள் கையில் 7 ரூபாய் இருக்குது. அந்த 7 ரூபாய் இனிஷியலாக இருந்ததை விட அதிகமாக கம்மியான்னு கேட்டால் அதிகம்னு சொல்லுவீங்களா கம்மின்னு சொல்லுவீங்களா? எதுவுமே சொல்ல முடியாது. இனிஷியலாக எவ்வளோ இருந்ததுன்னு தெரிஞ்சாதான் நம்ம கையில் இருக்கிறது இப்போ இருக்கிறது அதிகமாக கம்மியானே தெரியும். ஸோ இப்போ இனிஷியலாக 3 ரூபாய் இருந்ததுன்னா இப்போ 4 ரூபாய் அதிகமாக இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு எடுத்துக்கலாம். எப்போவுமே இன்க்ரீஸு டிக்ரீஸு மோரு லெஸ்ஸு இது எல்லாமே இனிஷியல் வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்போவுமே கீழே இனிஷியல் வேல்யூ தான் வரணும். நெக்ஸ்ட்டு 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1720 வரும். 220/17. 17 × 13 போட்டிங்கன்னா 221 வரும். இங்கே இருக்கிறதே 20 தான் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 12.9. ஆப்ஷன் பி 12.94 இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, அவ்வளோதான்ப்பா. இப்போ பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் பக்கம் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கப்பா. இது பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் இந்த 3 எக்ஸாமுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூபிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7530090369 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. அது மேத்ஸில் பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி 4 எக்ஸாமுமே கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எல்லா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. தேங்க்யூ.